போயிட்டீங்களா? போங்க 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 போங்க. லாக்கப் திறந்து கிடக்குது. கோட்டசாமி சார், இந்த கோட்டசாமி லைஃப்ல இதுவரைக்கும் எதையுமே கோட்டை விட்டதில்ல சார். கோட்டசாமி அங்க பாரு. என்னைய லாக்கப் திறந்து கிடக்குது. எங்க அவங்க சார்? வேற ஏதாவது ரிசல்ட் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க தான் முட்டாளு. அதாவது நம்ம பெங்களூர்ல போயிட்டு பெங்களூர் அடிச்சு எப்படியோ இன்னும் பிளே ஆஃப் ஹோப்ஸை தாக்கு பிடிப்போம்னு நினைச்சீங்கன்னா நீங்க தான் முட்டாளு. அதாவது எப்படி சீசன் முழுக்க கேவலமா ஆடி திடீர்னு வந்து பெங்களூர்ல போயிட்டு பெங்களூர்ல அடிப்போங்கிற நம்பிக்கை வந்து சில பேர் வச்சிருந்தீங்களோ எப்படின்னு எனக்கு புரிஞ்சதே இல்லை. அதாவது ஆமா, மிரக்கல்ஸ் கேன் ஹேப்பன். அது வந்து ஒரு ஃபுட்பால் மேட்ச்ல ஒரு கேம்ல ஒரு டீமை வந்து இன்னொரு டீமை எப்போனா அடிக்கலாம். அதெல்லாம் வந்து எளிதாகப்பட்ட ரூல். அது லைக் ரூல் இட்ஸ் அன்ரிட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ரியலிஸ்டிக்லி யோசிச்சு பாருங்களேன். லைக் உண்மையான நீங்க சென்னை எஃப்சி ஃபேனா இருந்தீங்கன்னா, லைக் வந்து நீங்க சென்னை எஃப்சி வந்து பெங்களூர்ல போய் பெங்களூர் அடிக்கும் நீங்க நம்பினீங்கன்னா இட்ஸ் நாட், அது ரியலிஸ்டிக் ஹோப் இல்ல. மோர் ஆஃப் லைக் சரி அடிச்சா நம்ம இன்னும் பிளே ஆஃப்ல இருக்கலாமே அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பிளைண்ட் ஃபெய்த், அவ்வளவுதான். மற்றபடி டாக்டிக்ஸ் வைஸ் இல்ல, பிளேயர்ஸ் வைஸ் இல்ல, சும்மா ஒரு ஹோப், அவ்வளவுதான். பிளைண்ட் ஃபெய்த் இந்த மாதிரி தான் சொல்லுவோம். அண்ட் வந்து அந்த பிளைண்ட் ஃபெய்த் வந்து இன்னைக்கு வந்து தெரிஞ்ச அன்பார்ச்சுனேட்லி வந்து அது வந்து அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். பிளே ஆஃப்ஸ்ல இருந்து கோவிந்தா கோவிந்தா. இனிமே நமக்கு இருந்த சின்ன பிளே ஆஃப் ஹோப்ஸும் அப்படியே போயிடுச்சு. ஐ மீன், நாட் தட் ஐ ஹேட் ஹோப்ஸ் தட் பிளே ஆஃப்ஸ் போவோன்னு. வி டிடன்ட் டிசர்வ் டு பி இன் பிளே ஆஃப்ஸ். லெட்ஸ் பி ஆனஸ்ட். பிளே ஆஃப்ஸ் போறதுக்கு நமக்கு தகுதியே இல்லை. உண்மையா இருக்கலாம். நம்மள முட்டாளாக்கிக்க வேணாம். சரி, ஒரு சின்ன கேவலமான நம்பிக்கை வந்து மேபி அவன் ஜெயிச்சா இவன் ஜெயிச்சா போலாமேன்னு ஒரு பேச்சுன்னு தவிர we got what we deserved. Despite Owen Bin Laden press conference post match തന്നെ ഉരുട്ടിனாலும் we didn't deserve to lose today அந்த மாதிரி உருட்டினாலும் we deserve to lose. அது வந்து against a Bangalore team. பெங்களூர் வந்து of course ஜெயிச்சா அவங்க பிளே ஆஃப்ஸ், நம்ம ஜெயிச்சா மேபி பிளே ஆஃப் போயிருக்கலாம் அப்படின்னு ஒரு இதுதான். பெங்களூர் ஜெயிச்சாங்க, பிளே ஆஃப் குவாலிஃபை ஆயிட்டாங்க, அவ்வளவுதான். அண்ட் வந்து அவங்க வந்து உருட்டி தான் பிளே ஆஃப் குவாலிஃபை ஆனாங்க. இந்த கேமை ஜெயிச்சாதான் உருட்டி தான் ஜெயிச்சாங்க. லைக் வந்து அவங்க பெங்களூர் ஒழுங்காவே அவங்க அவசியம் இல்லை. அவங்க ஆட்டோ பைலட் மோட்ல ரிவர்ஸ் ஸ்கேல உருட்டி ஆறி ஜெயிச்சாங்க நம்மளோட. அதான் நம்மளுடைய லெவல். ஸோ இந்த சீசன் பாத்தீங்கன்னா கேரளா பிளாஸ்டர்ஸ் வரையும் பெங்களூரோடையும் 2 ஹோம் என்னவே 4 கேமும் ஓத. நம்பர் ஆஃப் கோல்ஸ் ஸ்கோர்டு 3, நம்பர் ஆஃப் கோல்ஸ் கன்சீடட் கேரளால ஒரு 3, அங்க 3, 3, 3, 4, 1 14 கோல் 4 கேம்ல கன்சீட் பண்ணிருக்கோம் கேரளா பெங்களூரோட. ஓகே, அதாவது வந்து போன மேட்ச் ப்ரீ மேட்ச் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல உருட்டிருக்கார் மனுஷன். அப்படின்னா we can win in big away games. We can win in big away games. இது கொஞ்சம் நாள் முன்னாடி வரைக்கும் நான் வந்து இது பண்ணேன்னா கேம்குள்ளே போல. கேம்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், கேம்குள்ள போறதுக்கு முன்னாடி சீசன் முழுக்க அங்கங்க தோத்துக்கிறப்போ கேட்கறச்சு இவர் வந்து உருட்டிருக்காரு. வில் ஸ்டில் மேக் த டாப் 6, வில் ஸ்டில் மேக் த பிளே ஆஃப்ஸ், வில் டூ திஸ், வில் டூ தட் அப்படி இப்படின்னு உதார விட்டுருக்காரு. இப்ப நம்ம பிளே ஆஃப்ஸ் போல இந்த ஆள் சூடு சோர்ன வந்து வெளியே போவானா இல்ல அடுத்த சீசன் அசிங்கப்பட்டு தான் சாக் ஆவானா இந்த ஆளு? ஏன்னா போன சீசன் பிளே ஆஃப்ஸ் போயிட்டு ஒரு கேவலமான ஸ்கோர் வச்சு இந்த வருஷம் ஒரு பெட்டர் ஸ்கோர் வச்சு நம்ம பிளே ஆஃப் பக்கம் கூட போல. லைக் வரிசையா ஒரு 3-4 வின் வரிசையா வைக்கல. இப்பதான் 2 வின்ஸ் பண்ணிருக்கோம். இந்த 2 கேம் சேலஞ்சே இப்பதான் பண்ணிருக்கோம். சீசன் முழுக்க பண்ணாம இருந்ததுக்கு. ஹோம்ல ஓவராலா 9-10 ஹோம் கேம்ஸ்ல 2 ஹோம் வின் தான். எப்படி அது வந்து இந்த ஆள் சாக் ஆகாம இருந்ததுக்காக காரணமாதுக்கு எனக்கு புரியல. ஹோல் சீசன் ஒரு கன்சிஸ்டன்ட் லைனப் இருக்க வக்கில்ல. அவரோட பிளேயர்ஸ் பத்தி சரியா தெரியல. எப்படி இந்த ஆளெல்லாம் இன்னும் நம்ம கோச்சா வச்சுன்னு தெரியல. எப்படி இந்த ஆள் எப்படி இன்னும் நன்றி ஓவனுங்கிற போஸ்ட் எனக்கு ஒன்னும் வரல. ஏன்னா கேம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 10-12 மணி நேரம் ஆச்சு.
இன்னும் வந்து நன்றியோன் அப்படிங்கிற போஸ்ட் வரவில்லை. என்ன நடந்தா, ஏன்னா இந்த ஆள் வந்து உருட்டிருக்கான் பிளே ஆஃப் போவோன்னு பிளே டாப் 6 பேர் பிளே ஆஃப் போவாங்க. 4 பேர் கூட இல்ல, 6 பேர் 12-13 டீம்ல 6 பேர் வந்து பிளே ஆஃப் போவாங்க. அப்பயும் குவாலிஃபை ஆக வைக்கல உனக்கு. நீ எல்லாம் என்ன கோச் உனக்கு? பிளேயர்ஸ் கான்ஸ்டன்ட் மிஸ் ப்ரொஃபைலிங், சப்ஸ்டியூட் பண்ண தெரியல உனக்கு, ப்ரீ மேட்ச் போஸ்ட் மேட்ச் தான் உனக்கு பேச தெரியாது. என்ன கோச் மயிர் கோச் நீங்களா? ஒரு கேம் பிளே சரியா செட்டப் பண்ண தெரியல. சொல்லுவாங்க லாங் பால் வி பிளே லாங் பால் வி பிளே கிராஸ் அப்படின்னு. சரி ஓகே, நீ ஏதோ ஒன்று பண்ணி தொலை. நீ பண்றது உருப்படியா பண்ணு. பேருக்குன்னு போடுற, பேருக்குன்னு லாங் பால், பேருக்குன்னு கிராசஸ், ஒரு 2-3 லாங் பால் சரியா ஒர்க் ஆகுது, அவ்வளவுதான். அப்புறம் உருட்டலாம், இந்தியன் பிளேயர்ஸ் திஸ், இந்தியன் பிளேயர்ஸ் தட், பிளேயர்ஸ்னாலதான் இது, பிளேயர்ஸ்னாலதான். பிளேயர்ஸ் செலக்ட் பண்றது யாரு? பிளேயர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கறது யாரு? இன்னைக்கு கேம்லயும் அதே பிரச்சனை தான். கேம் முழுக்க அந்த கத்திட்டே இருக்கான். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நானே பெங்களூர் போய் கத்திட்டு பண்ணேன், மூடிட்டு விளையாட விடுற பிளேயர்ஸ் அப்படின்னு. சூத்தம் மூடிட்டு பிளேயர்ஸ் விளையாட விடுறா நானே கத்திட்டு பண்ணேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கத்திட்டே இருக்கான் மனுஷன். மூடுற வாய. Now that we are out of playoffs, இனிமே மேட்ச் ப்ரிவியூ பண்ணி எனக்கு பிரயோஜனம் இல்லை. பிளேஆஃப்ஸ் விட்டு வெளியே போயிடுச்சு. ஸோ மேட்சுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வரும், மேட்சுக்கு முன்னாடி இந்த 2 கேமுக்கும் வராது. பிகாஸ் தேர் இஸ் நோ பாயிண்ட். கடைசி கேமுக்கு வாட்ச் அலாங் பண்ணுவேன் அண்ட் மேபி ரிவ்யூ இஃப் யூ வாண்ட் டு. அதுக்கப்புறம் சீசன் கடைசியில் ஒரு 2-3 நாள் ஸ்ட்ரீம் பண்ணலான்னு பார்க்குறேன். ஐ வில் கீப் யூ போஸ்டட் ஆன் தட் ஒன். பட் அந்த கேம் பற்றி பேசுவோம். ஸோ ஒரு மஸ்ட் வின் கேம்ல லூகஸ் பிராம்பிலா வெளில உட்காந்து வைக்கிற, ஃபரூக் சௌதரி ஆட வைக்கிற, இர்ஃபான அதே லெஃப்ட்ல போடுற. ஓகே, கேவலமான ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஐ மீன் ரெண்டு டீமுமே வந்து ஒன்றும் பண்ணல. பெங்களூர் லிட்டரலா ஆடி 3 நாள் தான் ஆச்சு. 3 நாள் முன்னாடி தான் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அவேல போயிட்டு ஜெயிச்சு வந்தாங்க. நம்ம வந்து 10 நாள் கழிச்சு ஆடுறோம். ஸோ மேபி பெங்களூர் தான் கொஞ்சம் டல்லா இருந்தாங்க. பிகாஸ் தே பிளே ஒன்லி 3 days அவே. நம்ம 10 நாள் கழிச்சு விளையாடினதுக்கு நம்ம தான் டயர்டா இருந்தோம் அவங்கள விட. அந்த அளவுக்கு இருந்துச்சு. சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கேவலமா டல்லா போர்டிங்கா போச்சு. செகண்ட் ஹாஃப்ல வரும்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நம்ம வந்து ஆஸ் யூஸ்வல் கன்சீட் பண்ணோம். அதாவது சிரிக்கலன்னா அழுதுருவாங்க. செட் பீஸ் ஒரு கிராஸ் உள்ள வருது. நம்ம தான் கிராசிங் பண்ணக்கூடிய ஒரு டீம் சொல்லுவாங்க இல்லையா. நமக்கு அகைன்ஸ்டா ஒரு கிராஸ் வருது. ராகுல் பேக்கே எங்க ஆரம்பிக்கிறார் பாருங்க. அந்த ஸ்டார்டிங் பொசிஷன் எப்பவுமே நான் எல்லா வீடியோல பாதி கோல்ஸ்க்கு காரணம் வந்து அந்த அட்டாக்கரோட ஸ்டார்டிங் பொசிஷன் அண்ட் பினிஷிங் பொசிஷன் நான் சொல்லிட்டே இருப்பேன். ஐ சே தட் ஃபார் ரீசன். லைக் யோசிச்சு பாருங்களேன், எங்க ஸ்டார்ட் பண்ணாரு பாருங்க ராகுல் பேக்கே. நான் 2 ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் இந்த சைட்ல. லெஃப்ட் சைட்ல வந்து எங்க ஸ்டார்ட் பண்ணாரு, அப்புறம் வேர் ஹி எண்ட்ஸ் அப் அண்ட் ஸ்கோரிங் தி கோல் எங்க ஆரம்பிக்கிறேன். அது நடுவுல வர எல்லா டைத்துல வந்து யாருமே அவரை மார்க் பண்ணல. எல்சினியோவும் மார்க் பண்ணல, ராயன் ரோட்ஸும் மார்க் பண்ணல, எவனுமே அவரை மார்க் பண்ணல. ராகுல் பேக்கே பாட்டுக்கு அப்படியே ஃப்ரீயா ஓடி வந்து கோல் அடிக்கிறாரு. அவர் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்கிட்டு வந்து கோல் அடிச்சிருக்கலாம். அவ்வளவு ஸ்பேஸ் இருந்துச்சு அவர்கிட்ட. And that is 1-0. சரி ஓகே, இதுக்கப்புறம் என்னத்தை கலெக்ட் பார்த்தா சேம் கார்னர் ஷீல்ட்ஸ்க்கு கொடுத்து அண்ட் ஹோப் அண்ட் ப்ரே தட் கார்னர் ஷீல்ட்ஸ் ஏதாச்சும் பண்ணுவாரு. தெய்வமே நீ ஏதாவது பண்ணிக்க, நீ பண்ணாதான் டீம் உண்டா அப்படின்னு இருக்கு. மீன் அப்படி ஒரு சான்ஸ் உருவாகிடுச்சு செகண்ட் ஹாஃப் டைம் முன்னாடி. செம்மையான கிராஸ் போட்டாரு அண்ட் வில்மா ஜாரன் இங்கேருந்து மிஸ் பண்ணாரு. நம்ம நேரம் வில்மா ஜாரன் அங்கேருந்து பார்த்து மிஸ் பண்ணாரு. கிடைக்கிற 1-2-3 சான்ஸ்ல வில்மா ஜாரன் நீ இதை எடுத்தே ஆகணும். அந்த நான் வந்து உன்னை வச்சிருப்பேன் செகண்ட் ஸ்ட்ரைக்கரா. அந்த ஒரு மிஸ்னால என்னை யோசிக்க வைக்குது, உன்னை வைக்கிறமா இல்லையான்னு. இந்த மாதிரி ஒரு குரூசல் சிச்சுவேஷன்ல ஜெயிக்க வேண்டிய மேட்ச்ல இந்த மாதிரி சான்ஸ் தான் மிஸ் பண்றீ. அண்டர் பிரஷர் வந்து ஒரு நாள் எடுக்க முடியுமா அப்படிங்கறதான் பெரிய கேள்விக்குறி. ஈவன் தான் 10 கோல் அடிச்சிருந்தாலும். சரி ஓகே, அது விடுங்க. செகண்ட் ஹாஃப்ல பண்ணோன்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப் வந்து
இந்த ஓன் பின்லாடன் என்ன சொன்னான்னு தெரியல ஹாஃப் டைம்ல லிட்டரலா பெங்களூர் தான் வந்தாங்க செகண்ட் ஹாஃப் உள்ள ஆஸ் இஃப் அவங்க தான் வந்து பிளேயர்ஸ்க்கு குவாலிஃபை ஆகணும் நம்ம ஆல்ரெடி பிளேயர்ஸ்க்கு குவாலிஃபை ஆட்டோம் அந்த மாதிரி இருந்துச்சு பெங்களூர் தான் செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க வந்த புதுசுல அவங்க தான் அட்டாக்கிங்ல இருந்தாங்க அவங்க தான் பிரஸ்ஸிங் மொமெண்டம் இன்டென்சிட்டி அவங்க தான் ஃபுல்லா இருந்தாங்க நம்ம வந்து அப்புறம் பின்னாடி டிஃபென்ஸ் தான் பண்ணியிருந்தோம் செகண்ட் ஹாஃப்லலாம் அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நமக்கு ஒரு கோல் தேவைப்படுது உனக்கு கியான் நஸ்ரி பெஞ்ச்ல இருக்கான் லூகஸ் பிரமிலா பெஞ்ச்ல இருக்கான் வின்சி பரட் பெஞ்ச்ல இருக்கான் நாட் தட் ஐ ரேட் ஹிம் எல்லா அட்டாக்கர்ஸும் இருக்காங்க பெஞ்ச்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நீங்க அட்டாக் பண்ணி ஆகணும்னா லைக் வந்து உங்களுக்கு ஒரு பிளே ஆஃப்ஸ் நீங்க அட்டாக் பண்ணணும்னா நீங்க எல்லா அட்டாக்கரையும் நீங்க அந்த ஃபீல்ட் போட்டு தான் ஆகணும் ஒரு அட்டாக்கரை தூக்கிட்டு அட்டாக்கரை போடுறது அப்புறம் ரெண்டு டிஃபென்ஸ் ஆளுங்களை போடுறது இதெல்லாம் என்ன டாக்டிக்ஸ் எனக்கு கொஞ்சதே இல்லை ஜித்தேஸ்வர டின்பொய்யா அங்கித் முகர்ஜி எல்லாம் கொண்டு வரான் when we need a goal ஜாரனா தூக்குறான் விங்ஸியும் கியானோ பெஞ்சிலேயே இருக்கானுங்க வெதர் யூ ரேட் them or not உங்களுக்கு அட்டாக்கர்ஸ் வேணும் நீங்க கோல் ஸ்கோர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க எல்லா அட்டாக்கரையும் நீங்க போட்டு தான் ஆகணும் கோல் கன்சீட் பண்ணாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் நீங்க நம்ம எப்படியும் கோல் கன்சீட் பண்ணத்தான் போறோம் ஏன்னா நம்ம டிஃபென்ஸே கிடையாது ஸோ நீங்க எப்படியும் வந்து நீங்க கோல் கன்சீட் லைக் வந்து நீங்க எல்லா அட்டாக்கிங் தட்டியும் நீங்க பிச்சில் போட்டே ஆகணும் இந்த ஆள் வந்து அந்த தைரியம் எடுக்கல சீமாச்சுக்கு கொண்டு வந்தா சீமாச்சுக்கு 2 சான்ஸ் மிஸ் பண்ண 2 சான்ஸ் மிஸ் பண்ண 2வது சான்ஸ் வந்து கிரைமுங்க அதெல்லாம் லைக் இர்ஃபான் யாதவ் அவ்வளவு நல்லா பண்றான் லெஃப்ட் விங்ல இருந்து ஒன் ஆஃப் தி ஒன்லி திங்ஸ் இட் இஸ் இந்த கேம் எனிவே லெஃப்ட் விங்ல இருந்து ஒரு கிராஸ் போடுறான் இங்க இருந்து தலைவன் சீமாச்சுக்கும் மிஸ் பண்றான் அப்படி இந்த ஆள் தான் வந்து இந்த ஆள் கொண்டு வரான் செகண்ட் ஹாஃப்ல இந்த ஆளுக்கு தான் நம்ம வந்து ஒரு 2 இயர் கான்ட்ராக்ட் கொடுத்து வச்சிருக்கோம் ஓகே apparently believe in no நம்ம நம்பிக்கையெல்லாம் போய் பல வருஷம் ஆச்சு இனிமே வந்து there is no use லைக் வந்து பிளே ஆஃப் போன்னு போயிடுச்சு அவ்வளவுதான் இனிமே கடைசி 2 ஹோம் கேம் நான் வந்து எல்லா ஹோம் கேமும் நான் வந்து 5 பேருக்கு நான் வந்து ஸ்பான்சர் பண்ண டிக்கெட்டு இந்த வாட்டி நான் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ இட் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை இந்த கேவலமான கிளப் மேல வேஸ்ட் பண்ண விரும்பல நான் இன்ஃபேக்ட் இந்த கடைசி 2 ஹோம் கேம் வந்து எந்த ஃபேன்ஸும் போகக்கூடாது எதுக்கு போகணும் அவங்க எதுக்கு ஃபேன்ஸ் போகணும் கடைசி 2 ஹோம் கேம் உள்ள போயிட்டு பேனர் கட்டிட்டு வெளியே வந்துடணும் அவ்வளவுதான் எந்த ஃபேன்ஸும் போகக்கூடாது உள்ள இன்ஃபேக்ட் என்னால முடிஞ்சா ஸ்டேடியம்ல இருந்து நான் ஸ்டேடியம் வெளில நின்று நான் வந்து ஃபேன்ஸ் நான் தடுப்பேன் உள்ள போகாதீங்கன்னு சொல்றதுக்கு அன்லெஸ் இஃப் ஆப்போசிஷன் ஃபேன்ஸ்னாலே நான் ஹோம் ஃபேன்ஸ்னா நீங்க உள்ள போகக்கூடாது பிகாஸ் தே டோன்ட் டிசர்வ் அவர் சப்போர்ட் நாம இவ்வளவு கத்துறோம் கதறோம் ட்விட்டர்ல இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்லலாம் ஆனா அதுக்கு பதில் நம்மளுக்கு என்ன தருது நாமத்தை தான் தரானுங்க இதுல வந்து போஸ்ட் மேட்ச்ல வந்து தலைவன் ஜாரகோஸோட சண்டை போடுறான் அதில் காமிச்ச சண்டேல ஒரு 10% பிட்ஸ்ல காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் மேபி அதுக்கப்புறம் போஸ்ட் மேட்ச்ல வந்து இட்ஸ் இன்கன்சிஸ்டன்சி இஸ் திஸ் சீசன் இன்கன்சிஸ்டன்சி திஸ் சீசன் we didn't deserve to lose அப்படின்னு எப்போ we didn't deserve to lose ன்னு சொன்னானோ அப்பயே நான் வந்து போஸ்ட் மேட்சை மூட்டேன் நான் ஏன்னா அதுக்கு மேல இந்த ஆள் வந்து இந்த ஆள் பேச்சு இன்னும் இந்த ஆள் பேச்சு கேட்டு இருக்கானுங்க சில பேர் எல்லாரும் வந்து புலம்னாங்க பிளே ஆஃப்ஸ் போனா என்ன பண்ணுவேன்னு போல இப்பாச்சு ஓன் அவுட்னு சொல்லுவீங்களா இல்ல இன்னும் அடுத்த சீசன் வரைக்கும் வந்து நம்ம வெயிட் பண்ணி இன்னும் நம்ம கீழே போய் நாசமா போகணுமா நான் ஜென்யூனா கேட்கறேன் நான் எல்லாம் நான் கத்துவேன் கோபப்படுவேன் எல்லாம் பண்ணுவேன் இந்த எனக்கு எனர்ஜி போயிடுச்சு எனக்குலாம் வந்து நல்லா கத்திருப்பேன் இதெல்லாம் பண்ணிருப்பேன் ஒரு முக்கியமான கேம்ல எப்படா இந்த மாதிரி கேவலமா பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு பட் எனக்கு அந்த எனர்ஜியே போயிடுச்சு எனக்கு வந்து கத்தி கோபப்படுற அந்த எனர்ஜியே போயிடுச்சு ஏன்னா அந்த அளவுக்கு ஆக்கி விட்டாங்க ஏன்னா யோசிச்சு பாருங்களேன் நான் வந்து எப்படி நான் வந்து ரியாக்ட் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்கு மஸ்ட் வின் கேம்ல அப்படின்னு
அண்ட் ரியாலிட்டியில நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் நீங்க கேட்கலாம், ஏன்டா கத்தல, ஏன் கோவப்படல அப்படின்னு. கோவப்படுறதுல என்ன இருக்கு? கோவப்பட்டு முடிச்சாச்சு நான்லாம். இந்த ஆள் திருந்தற மாதிரி இல்ல. அந்த ஆளுக்கு பெங்களூர்ல இருந்து ஸ்காட்லாண்டுக்கு வந்து ரிட்டர்ன் டிக்கெட் போடணும். சென்னைக்கெல்லாம் போக கூடாது. அந்த ஆள் சென்னை பக்கமே வரக்கூடாது. அந்த ஆள் சென்னை பக்கம் வரவே அவருக்கு தகுதி. பெங்களூர்ல இருந்து, பெங்களூர் ஏர்போர்ட்ல இருந்து அப்படியே அங்கேருந்து ஸ்காட்லாந்து ரிட்டர்ன் டிக்கெட் போட அனுப்பிச்சிடணும் அந்த ஆளுக்கு. அவருக்கு அவரோட சப்போர்ட் ஸ்டாஃப் எல்லாரும் போலாம். கடைசி 2 ஹோம் மேட்சுக்கு வந்து யாராச்சும் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜரோ யாரையாச்சும் வச்சு நம்ம நோயல் வில்சன் 2 அசிஸ்டன்ட் மேனேஜர் வச்சு நான் லாஸ்ட் நீங்க பொழைக்கிட்டேன். எப்படியும் பிளேயர்ஸ் போறது இல்ல. ஸோ பிளேயர்ஸ் போறது இல்ல, ரெலிகேஷனும் இல்ல. ஸோ யார் இருந்தா என்ன, won't make a difference. அவ்வளவுதான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு பெங்களூர் எஃப்சி. ஆக்சுவல் ப்ரொஃபஷனல் கிளப் மாதிரி நடந்துக்கிறாங்க. அவங்க பிளேயர்ஸ்ல இருக்காங்க. இன்னும் பிளே ஆஃப்ஸ்ல 4 டீம் போயிடுச்சு, இன்னும் 2 டீம் பாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆர் ஐ நாட் ஷுர். வேற பாப்போம் யாரெல்லாம் போறாங்க அப்படின்னு. ஒரு பிளே ஆஃப்ஸ் நல்ல பிளே ஆஃப்ஸா இருக்கும் இந்த வாட்டி. அஃப்கோர்ஸ் மோகன் மகன் ஷீல்ட் சாம்பியன்ஸ் அவங்க கப்பை ஜெயிப்பாங்களா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அண்ட் இன்னொரு வீடியோ லைவ்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.